Assalamualaikum, welcome to our channel Jisna's World. இன்னைக்கு இந்த வீடியோட ஸ்டார்டிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இஃப்தார் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ முதல்ல பீஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பீஃப் கட்லெட். ஸோ அதுக்காக பீஃபை ஒரு அரை கிலோ பீஃபை நல்ல ஒரு 7 to 8 விசில்ஸ் வரைக்கும் போட்டு அதனோட தண்ணியும் வற்ற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் 2 ஆனியனை கொஞ்சம் ரொம்ப ஸ்மாலாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நல்லா சாப் பண்ணி அதுக்கப்புறம் அது கூடயே 2 பச்சை மிளகும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூடு 1 ஸ்பூன் இஞ்சி பூடு போட்டு நல்லா வசக்கிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது இவ்வளோத்தையும் போட்டுட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா தான் அதுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்ல மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக மல்லி இலை எடுத்து அதையும் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் உப்பு பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு தேவை இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஆற வச்சுருந்த அந்த பீஃபை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அதை ஒரு 2-3 தடவை நல்லா பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வசக்கி வச்சுருக்கோம்ல உள்ளி மல்லிக்கீரை அதெல்லாம் மசாலாலாம் போட்டு ஸோ அதையும் இது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையுமே அந்த சூடு போக அளவுக்கு நல்லா சூடு போனப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்படி இந்த ஷேப்பில் கட்லெட் ஷேப்பில் எடுக்கணும். நான் ஏன்னா ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கனால எனக்கு பண்ண முடியல, அதனால கட்டிங் போர்டில் காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அரை கிலோ பீஃபில் எனக்கு ஒரு 15 கட்லெட் கிட்ட கிடச்சிது. ஸோ இதுதான் அளவு. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்து அந்த முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலக்கிக்கணும். அந்த முட்டையும் உப்பும் நல்லா கலக்கினதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸ் இதனோட ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அந்த பிரெட் க்ரம்ஸையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டாக நம்ம பேட்டிஸ் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை எக்கு மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதாக்கி விடணும். ஒரு கையில் ஃபோன் இருந்தனால நான் ஸ்பூனை வச்சு பண்ணுறேன். நீங்கள் எக்கில் டிப் பண்ண கை இல்லாமல் வேறு மற்றொரு கை இருக்கும்ல அதை வச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எல்லா பேட்டிஸையும் முதல்ல எக்கில் டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எல்லா இடமும் பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் மீட் மட்டும் வேண்டான்னா இது கூட 2 உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு இந்த மாதிரி பேட்டிஸ் செஞ்சு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்திங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமாட்டு அதில் இந்த பிரெட் க்ரம்ஸை மீடியம் ஹீட்டில் ஆயிலை வச்சுட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த ஒவ்வொரு கட்லெட்டையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஸோ எல்லா பேட்சையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். எல்லா பேட்சையும் இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் இன்னொரு பேட்சையும் அதில் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்கிற சவுண்டு நீங்களே கேளுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா அதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ சூப்பராக இருந்துச்சு, மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஃபஸ்ட் இஃப்தார்னால எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ என்ன மெனுங்கிறத பார்த்துருவோமா? அது முதல்ல பள்ளியிலேருந்து வாங்கியிருந்த நோன்பு கஞ்சி, அதுக்கப்புறம் ஜெல்லி வீட்டில் செஞ்சுருந்தேன். ஆனால் அது ஒழுங்காக செட் ஆகலை. ஸோ இன்ஷால்லா அடுத்த வட்டம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான ரோஸ் மில்க், அதுக்கப்புறம் க்ரீன் கிரேப்ஸு ஃப்ரூட்ஸ் ஐட்டத்தில். நெக்ஸ்ட்டாக ஃப்ரைட் ஐட்டமில் பஜ்ஜி தான்.
பஜ்ஜி, அதுக்கு தொட்டுக்கிட்டதுக்கு நல்ல ஒரு தேங்காய் மல்லி பச்சை மிளகாலாம் போட்டு செஞ்ச சட்னி. அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஃப்ரூட்ஸில் வந்து கிவி பழமும் அதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சர்பத் எனக்காக வெந்நீல கலக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து சாலட் இது அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஹீரோ கட்லெட் பீஃப் கட்லெட், அதுக்கப்புறம் பேர்த்தம்பழம், அதுக்கப்புறமா வந்து சர்பத் லெமன் சீனிலாம் போட்டு கலக்கி வச்சுருக்க சர்பத். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட இன்றைக்கான இஃப்தார் மெனு, ஃபஸ்ட்டு இஃப்தார் மெனு. ஸோ உங்கள் வீட்டில் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். A few moments later. அதுக்கப்புறமா வந்து டின்னர் ரெசிபி என்னென்னா நல்ல சாஃப்டான இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்ச இடியப்பமும் அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் இஃப்தார்னால சிக்கன் தான் எடுத்திருந்தோம். ஸோ வந்து சிக்கன் கிரேவியும். ஸோ இதுதான் என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.